டோட்டலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து இந்த கார்ஸ் முடிக்கும்போது ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஹைக் பண்ணியிருப்போம். என் கூட பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் அங்கேருந்து இந்த டிவியேஷன் அந்த ஆஸ்ட்ரேலியன் வில்லேஜ்குள்ளே போகிற ரூட்டில் யாருமே போகல அவ்வளோவா. ஸோ நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன் இந்த ரூட்டில். எல்லாருமே அந்த கார்க்கு மேலே வந்து திருப்பி கார்ஸ் வந்து கீழே இறங்கிட்டாங்க. இந்த ஒரு பாட்டில் வர வாட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக இருக்குங்க. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த வாட்டர் ஃப்ளோ. இங்கே ஒரு சத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக கேட்குது. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான், இந்த டிஸ்டன்ஸ் தான். இது தானே ஆஸ்ட்ரியா. இப்போ நான் திருப்பி அந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முடிக்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர் கவர் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஹைக்கில். இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாகில் ஒரு ஹைக்கிங் லாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைக்கிங் லாக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைக்கிங் லாகாக இருக்க போது எனக்கு. ஏன் டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இதை ஜெர்மனியில் ஆரம்பித்து ஒரு கார்ஜ் வழியாக ஆஸ்ட்ரியா போய் திருப்பி ஆஸ்ட்ரியாவிலேருந்து ஜெர்மனி வரதான் இன்றைக்கி இந்த ஹைக்கிங் லாகோட ஒரு கண்டென்ட்டு. இன்றைக்கி நான் பண்ணுற ஜெர்மனி டு ஆஸ்ட்ரியா ஹைக்கோட ரூட் பார்த்தீங்கன்னா ஓபர்ஸ்டாப் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓபர்ஸ்டாப் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஹைக் பண்ணி பிரைட்டக்லாம் கார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போவேன். அது ஒரு மவுண்டைன் ஏரியா. ஸோ அந்த மவுண்டன் ஏரியாவிலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கினா கிளைன்சல் வார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரியன் வில்லேஜ் ரீச் பண்ணிடுவேன். ஸோ திருப்பி அங்கேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் ஹைக் பண்ணி இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து திருப்பி நான் ஜெர்மனி வந்து தான் அந்த ஹைக்கோட பிளானு. பார்ப்போம் இந்த ஹைக் எப்படி போகுது அப்படின்னு. அங்கே நிறைய வீடுகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஓபர்ஸ்டாப் வில்லேஜ். அந்த ஓபர்ஸ்டாப் வில்லேஜ்லேருந்து இந்த டாப் பார்ட் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸு, கார்ஜஸ்ஸு, மவுண்டைன்ஸு, அப்புறம் இந்த ஹைக்கிங்கு, இது மேலெலாம் ஒரு அப்சஷன் வந்துருச்சுங்க. என்னென்னு தெரியல, ஃப்ரீக்வெண்ட்டாக இதை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் இந்த வில்லேஜ்குள்ளே ஹைக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து மோஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். அதை வந்து இவங்க பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸு, ஆடு மாடு இதெல்லாம் தங்க வைப்பாங்க. அந்த பான் பக்கத்துலேயே தான் இந்த மாடையும் வந்து இவங்க கட்டி போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வில்லேஜ்குள்ளே ஹைக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஆள் யாருமே இல்லைங்க அவ்வளோவா. அப்புறம் என்னோடய ட்ராவல் லாகில் நான் போகிற பிளேஸஸ், லொக்கேஷன், டைரக்ஷன் இதெல்லாம் சொல்கிறதுக்கான முக்கியமான 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நான் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழித்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அதெல்லாம் எனக்கு ஒரு மெமரிஸு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இடத்த 4 பேருக்கு சொல்லுவோம். இங்கே ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு அது யூஸ் ஆகலாம். நம்மளை பார்த்து 2-3 பேர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது ஒரு இன்னொரு முக்கியமான ரீசனு. எல்லார் மாதிரியும் எனக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. எல்லார் மாதிரியும் எனக்கு இருக்குது. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, நான் சிங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறேன். அதுக்காண்டி இந்த மேரேஜ் ஆனவங்களாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போலாம் நிறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டு கப்பலாக கூட நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த விளாகில் வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு எனக்கு தோணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ராவலிங் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ட்ராவல் லாக் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தாட்டு. ஸோ அதான் இன்றைக்கி சொல்லலாம். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் அங்கே இருக்கிற ஆற்றோட தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணாமல் போகக்கூடாதுங்க. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குங்க. இங்கே இருக்கிற எல்லா தண்ணியுமே பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தான் இருக்குது. டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 18 டிகிரி 19 டிகிரி தான். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் இங்கே சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் ஹார்ட்னஸ் இல்லை. அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த ஹார்ட்னஸ் அவ்வளோவா இல்லை இங்கே இந்த ரிவரில் வர தண்ணியில். இப்போ கொஞ்சம் முன்னாடி பிளேயான வீடியோவில் வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டு டேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதை டேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தண்ணிக்கு டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து தண்ணி குடிச்சேன்னு சொல்லணும். சாரி. அந்த ஃபஸ்ட்டு 5.2 கிலோமீட்டர்ஸோட ஹைக் முடிக்கு வருதுங்க. இப்போ போய்ட்டு அந்த கார்ஜோட என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அந்த கார்ஜ்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியது தான். இப்போ நான் போயிட்டுருக்க கார்ஜ் தாங்க சென்ட்ரல் யூரோப்லேயே டீப்பஸ்ட் கார்ஜ்.
இந்த கார்ச்சுக்குள்ளே நம்ம ஹைக்கிங் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து இந்த கார்ச் முடிக்கும் போது ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஹைக் பண்ணியிருப்போம். இந்த கார்ஜோட என்ட்ரன்ஸ் ஏரியாவில் அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குங்க. இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற ஒரு பெட்டு, ரிவர் பெட்டு அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலே இந்த பிளேஸு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று பார்த்தேங்க. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் வந்து இந்த பழைய காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரில, மேபி இதை வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு பேம்ப்ளெட் பார்த்தேன். அந்த பேம்ப்ளெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த கார்ஜ் யார் டிஸ்கவர் பண்ணாங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க, அப்புறம் இந்த கார்ஜோட வாக்வேஸை வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, எந்த வருஷத்தில், எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ மேபி அந்த டைமில் யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸாக இருக்கலாம் இது. இந்த வாக்வே அவ்வளோ நல்லா இருக்குங்க நடக்கிறதுக்கு. அந்த தண்ணியோட சத்தம், அந்த சில பல பேர்ட்ஸ் இருக்குது, இந்த பேர்ட்ஸ் போடுற சவுண்டும் இந்த தண்ணியோட சவுண்டும் நல்லா இருக்குது கேட்குறக்கு. நான் லாஸ்ட்டாக பண்ண இந்த ஸ்டார் டக்லாம் ஹைக்கோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைல்டாக இருக்கும். இது கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த பெல் டக்லாம் கார்ஜோட என்ட்ரி இதெல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்குது. இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி பாறைகளில் தண்ணி வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல நடக்கும்போது மேக்ஸிமம் நனைஞ்சிருவோம். இந்த கார்ஜ்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்குமே இவங்க பேர் வச்சுருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடத்தோட வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து கார்னாயர் வாட்டர் ஃபால். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்ல இருந்து. இந்த கார்ஜ் அப்படியே போக கொஞ்சம் அப்படியே டீப் ஆகுதுங்க. 1995 காலையில் 6 மணிக்கு இந்த பிளேஸில் ஒரு ராக் ஃபால் நடந்திருக்குங்க. அதை பற்றி தான் இவங்க டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க இந்த பேம்ப்ளெட்டில், ஜெர்மனில். அதாவது கரெக்டாக 50,000 கியூபிக் மீட்டர் ஆஃப் ராக் வந்து ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸில் தான் வந்து இந்த ராக் ஃபால் நடந்திருக்கு. கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ராக் எல்லாமே கொஞ்சம் கீழே கிடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆகிறதுக்கான அந்த ஸ்டேர்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெத்துக்குத்தலாம் தான் இருக்குது. ஆனால் இந்த கார்ஜில் ஒரு டேஞ்சர் இருக்குங்க. என்னென்னா, இந்த மரம் மேலேருந்து கீழே விழுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரம்லாம் மேலேருந்து கீழே விழுந்திருக்கும், பாறையெல்லாம் கொஞ்சம் விழுந்திருக்கும். ஸோ இந்த லேண்ட் ஸ்லைடு இதெல்லாம் இருக்க பாசிபிலிட்டி நிறையா இருக்குங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வாக்வே போகுது பார்த்தீங்களா, அப்படியே போக போக இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகுது. இந்த ஒரு பாட்டில் வர வாட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸாக இருக்குங்க. செம பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த வாட்டர் ஃப்ளோ. இங்கே இதோட சத்தமும் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக கேட்குது. கார்ஜோட டாப்பஸ்ட் பார்ட்டு நான் இப்போ வந்துட்டேன். அந்த டாப்பஸ்ட் பார்ட்லேருந்து எவ்வளோ டீப்பாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா தெரியும். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. இப்போ இந்த கார்ஜோட டாப் மோஸ்ட் பார்ட் வந்தோம்னா இங்கே ஒரு டைரக்ஷன் இருக்கும், டைரக்ஷன் சைன்ஸ் இருக்கும். அதாவது அந்த ஆஸ்ட்ரியா வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கான டைரக்ஷன் சைனு. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த கார்ஜ்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகி அந்த ஆஸ்ட்ரியன் வில்லேஜ்குள்ளே போயிடலாம். அங்கேருந்து ஒரு ஹைக் பண்ணிடலாம் இன்றைக்கி. ஸோ நான் அங்கே தான் போக போகிறேன். இந்த கார்ஜ் வில்லேஜ் தான் நான் போக போகிறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. என் கூட பார்த்தீங்கன்னா இந்த கார்ஜ் வரைக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனால் அங்கேருந்து இந்த டிவியேஷன் அந்த ஆஸ்ட்ரியன் வில்லேஜ்குள்ளே போகிற ரூட்டில் யாருமே போகல அவ்வளோவா. ஸோ நான் மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கேன் இந்த ரூட்டில். எல்லாருமே அந்த கார்ஜ் மேலே வந்து திருப்பி கார்ஜ் வந்து கீழே இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் ஜெர்மனிலேருந்து ஆஸ்ட்ரியா ரீச் ஆயிடுவோம். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான், இந்த டிஸ்டன்ஸ் தான். இது தானே ஆஸ்ட்ரியா. வந்தாச்சுங்க, இதுதான் இந்த ஆஸ்ட்ரியன் வில்லேஜ், கிளைன்வால்சர்ட்டல். ஸோ இன்றைக்கி ஜெர்மனி டு ஆஸ்ட்ரியா ஹைக்கிங்கில் ஆஸ்ட்ரியா ரீச் ஆயாச்சு. நீ ஆஸ்ட்ரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு எவ்வளோ ஹைக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெர்மனிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இவங்க இந்த கிளைன்சல் வாட்டரில் வந்து வேலி வில்லேஜ் அப்படின்றாங்க, ஆல்பைன் வேலி வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைன்வால்சர்ட்டல் வில்லேஜ் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த பார்டரோட வில்லேஜ் மட்டும் வந்து பார்த்துட்டு கீழே இறங்க போகிறேன். ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாக ஒரு ஆல்பைன் வில்லேஜ் தான். ஃபுல்லாக ஆல்பைன் சீனரி தான் இருக்கீங்க. மேபி உள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சிட்டிக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அங்கே நான் போகிறதில்ல. இப்போ திரும்பி ஜெர்மனி போகிறதுக்கு 2 ரூட் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த கிளைன்வால்சர்ட்டல் வில்லேஜ்லேருந்து பஸ் எடுக்கலாம். பஸ் எடுத்து ஆப்போசிட் ஆஃப் ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம், பஸ் இருக்குது.
அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். அப்படி இல்லாட்டி திருப்பி நம்ம பிரைட்டக்லாம் கார்ஜ் வழியாகவே போகலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ஆகும். நான் சரி திருப்பி ஹைக் தான் பண்ண போகிறேன். அந்த பிரைட்டக்லாம் கார்ஜ் வழியாகவே திருப்பி கீழே போகலான்னு இருக்கேன். இப்போ நான் திருப்பி அந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு முடிக்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர் கவர் பண்ணிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஹைக்கில். பார்ப்போம். என்னோடய ட்ராவல் லாக் பிடிச்சா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ட்ராவல் லாக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் வேண்ட்ரகஜா.